இந்திய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவோட வடு மாறுவதற்குள்ள இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா டெல்லியில் கனமழை கொட்டி தீர்த்து வந்துகிட்டு இருக்குது. இந்த நிலைமையில டெல்லிக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெல்லியை சுற்றிய மேகங்கள் சூழ்ந்திருக்கும் இந்த நிலைமையிலையும் டெல்லி, ஹரியானா, நொய்டா பகுதியில் பலத்த காற்றோட மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. கேரளாவில் கடந்த சில நாட்களாகவே பலத்த மழை பெய்து வந்துகிட்டு இருக்கிற இந்த நிலைமையில வயநாடு பகுதியில் ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது காரணமா 270க்கும் மேற்பட்டவங்க அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க. இதனால கேரளாவில் மிகப்பெரிய ஒரு சோகம் இருந்திருக்குது. இதை தொடர்ந்து கேரளா போலவே டெல்லியும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் சில நாட்களா பலத்த மழை பெஞ்சு வந்துகிட்டு இருக்கிற இந்த நிலைமையில நொய்டா பகுதியிலும் கனமழை பெய்து வந்துகிட்டு இருக்குது. 2 நாட்களா கிட்டத்தட்ட மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியும் இந்திய வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் அலர்ட் விடுத்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஹரியானா, பஞ்சாப், குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அந்த மாவட்டத்திலுமே கூட கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சொன்னதை போலவே பாத்தீங்கன்னா டெல்லி பகுதியில் பலத்த மழை பெஞ்சு வந்துகிட்டு இருக்குது. நேற்றுமே பயங்கரமா நைட்டு செம்ம டிராஃபிக்கா இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பொதுமக்களோட இயல்பு வாழ்க்கையுமே ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு டெல்லிக்கு மிகப்பெரிய ஒரு பலத்த மழை பெய்யும். இதை வெளுத்து வாங்கினா கிட்டத்தட்ட வரலாற்று கணக்கே இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பெய்யும். அதனால நிறைய பாதிப்பும் வரும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. முக்கியமா இதை தொடர்ந்து அடுத்த 1 மணி நேரத்துக்கு மிக மிக கனமழை பெய்யும் அப்படின்னும் டெல்லியில பாத்தீங்கன்னா கனமழை காரணமா ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறாங்க. கனமழை காரணமா டெல்லியில பல சாலைகள் வெள்ளம் கரப்புரண்டு ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சுற்றி உள்ள வீடுகளையும் மழை நீர் தேங்கி இருப்பதால் பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல இருந்து மக்கள் வெளியே வந்துட்டாங்க. சில வீடுகள் இடிஞ்சே விழுந்திருக்குது அப்படின்ற மாதிரியும் நியூஸ் வந்திருக்குது. இந்த நிலை காரணமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரமா வாகன ஓட்டிகள் நகரக்கூட முடியாம தவிச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து டெல்லியில பெரிய அளவில் மழை மற்றும் காற்றோட இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குது. டெல்லியில NCR பகுதியில் 15 முதல் 20 கிலோமீட்டர் வரை கருமேகங்கள் சூழ்ந்திருக்கும் அப்படின்னும் டெல்லி, ஹரியானா மற்றும் நொய்டா பகுதியில் இந்த ஆண்டு மிக கடுமையான புயல் மற்றும் மழை பாதிப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு அஞ்சப்படுகிறது அப்படின்ற மாதிரி இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நேற்று நைட்டு மட்டுமே 1 மணி நேரத்தில் பெஞ்ச மழையில எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தாழ்வான மக்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பாதுகாப்பான இடத்தை நோக்கி அவங்க கவர்மெண்ட் புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாரையும். இதனால ஒரு பெரிய சேதம் டெல்லி, நொய்டா, ஹரியானா சுற்றி உள்ள எல்லா பகுதியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.